நபி அவங்க ஏன் இதெல்லாம் ஓதினாங்கப்பா? இதுல விளங்குறதுக்கு ஒரு வகைதான் சகோதரர்களே, ஒரே ஒரு வகையை மட்டும் சொல்றேன். குர்ஆனுடைய உதாரணங்கள். குர்ஆனுடைய ஏன் அல்லாஹ் உதாரணம் சொல்லணும்? உதாரணம் சொல்றது அவசரமா விளங்கிரும். உதாரணம் ஒன்று சொன்னா அவசரமா ஸ்ரீலங்கால உள்ள ஒருத்தருக்காரு நைக்ரா ஃபால்ஸ்னா எப்படி? நைக்ரா ஃபால்ஸ் அவர் கண்டு இல்லை, கமராலாம் போன் எல்லாம் வாரத்துக்கு முந்தின்னு வைங்களேன். நீங்க உதாரணம் சொல்ல போறீங்க. இது எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த வாட்டர்ஃபால் அது மாதிரி இருக்கும் சொல்றீங்க. இதை போல சொல்றீங்க நீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆன விளங்குறதுக்கு ஒரு முறைதான் குர்ஆன் உதாரணங்களை விளங்குறது. உதாரணமா குர்ஆன் போய் சந்திர மண்டலத்தில் இருக்கிற சாமான்கள்லாம் உதாரணம் சொல்லல. குர்ஆன் சொன்ன உதாரணம் நாய், குர்ஆன் சொன்ன உதாரணம் கழுதை. கழுதை தெரியாதவங்க யாருக்கு இருக்குமா? குர்ஆன் சொன்ன உதாரணம் காட்டு கழுதை. நாலாவது குர்ஆன் சொன்ன உதாரணம் கொசு. ஐந்தாவது குர்ஆன் சொன்ன உதாரணம் செலந்தி வலை. ஆறாவது குர்ஆன் சொன்ன உதாரணம் என்ன? மரம். ஏழாவது குர்ஆன் சொன்ன உதாரணம் சாம்பல். எட்டாவது குர்ஆன் சொன்ன உதாரணம் மழை பெய்யறது போல. இதெல்லாம் குர்ஆனுக்குள்ள இருக்கு. அல்லாஹ் காட்டு கழுதை யார சொல்றான் தெரியுமா? فَمَا لَهُمْ عَنِ التَّذْكِرَةِ مُعْرِضِينَ كَأَنَّهُمْ حُمُرٌ مُسْتَنْفِرَةٌ فَرَّتْ مِنْ قَسْوَرَةٍ. அல்லாஹ் சொல்றான், ஏன் உங்களுக்கு பயான் இறங்குது இல்ல? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீங்க பயான் கேட்கறீங்க இல்ல? ஏன் குர்ஆன கேட்கறீங்க இல்ல? இங்க குர்ஆன கேட்காதாக்கள் யார் தெரியுமா? எப்படி தெரியுமா? كَأَنَّهُمْ حُمُرٌ مُسْتَنْفِرَةٌ, காட்டு கழுதைகளை போல. நீங்க அல்லாஹ் சொன்ன உதாரணம். அந்த காட்டு கழுதை என்ன செய்ய தெரியுமா? ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு விரண்டோடு. சிங்கத்தை கண்டு என்ன செய்து? எப்படி உதாரணம் மெச்சாதா இல்லையா? குர்ஆன் ஓதப்பட்டா கேட்க ரெடி இல்ல, ஓடுறோம். அல்லாஹ் சொல்ற நீங்க காட்டு கழுதையை போல. ஒன்று. ரெண்டாவது, யஹூதிகள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான், இவங்க கழுதையை போல. குர்ஆன்ல சூரா ஜுமால مثل الذين حملوا التوراة كمثل الحمار يحمل أسفارا. தௌராத்தை சுமந்தவங்க கழுதையை போலன்ட்டான் அல்லாஹ். ஹிமார். ஏன் கழுதையை போல? கழுதைக்கு மேல 1000 புத்தகத்தை ஏற்றி வச்சீங்க. அதனால கழுதை இன்டெலிஜென்டா? கழுதை அறிவாளியா? இல்ல. அல்லாஹ் சொன்ன உதாரணம் எவ்வளவு மெச்சாகுது. ஏடு சுமந்த கழுதையை போல. அப்ப காட்டு கழுதை, கழுதை. மூணாவது கொசு. கொசுவை தெரியாதவ யாரு மிக்க அவ்வளோத்துல? அல்லாஹ் மிக லேசா விளங்கப்படுத்திருக்கிறார். அல்லாஹ் போய் ஏஐல போய் அல்லாஹ்க்கு தெரியும் சந்திர மண்டலத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கஷ்டப்படுத்தல. அல்லாஹ் எவ்வளவு லேசி குர்ஆன். மூணாவது என்ன? கொசு. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் ضرب مثل فاستمعوا. மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்பீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு அழகா கேட்கிறான். கொஞ்சம் கேளுங்க, காது தாழ்த்தி கேளுங்க. என்ன உதாரணம் தெரியுமா? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் லை யக்லுகு துபாபன் வலவ் இஜ்தமஊ லஹ். உலகத்தில் இருக்கிற அவ்வளோ காஃபிர்களும் அவங்களோட கடவுள் எல்லாரும் சேர்ந்து, தமிழர்களுடைய கடவுள், சிங்களவர்களுடைய கடவுள், யூதர்களுடைய கடவுள், முழு கடவுளும் சேர்ந்து ஒரு கொசுவை படைக்க முடியாது. அல்லாஹ்வோட சவால். எதை படைக்க முடியாது? சரி, கொசுவை விடுங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ப கொசுவை விடுங்க. நீங்க சிலைகளுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க தானே, ஜூஸ், என்ன பூ, பிரியாணி வைக்கிறீங்க. இத கொசு வந்து மொக்கிதா இல்லையா? அந்த மொக்கும் பொழுது ஒரு துளியை சரி அப்படி உறிஞ்சும். அந்த கொசு என்ன செய்யும்? உறிஞ்சுமா இல்லையா? 7 மண்டா உங்களோட கடவுளுக்கு சொல்லுங்க, அந்த சிலைக்கு சொல்லுங்க, அந்த கொசு உறிஞ்சினதை வெளியெடுத்து தர சொல்லு. இது அல்லாஹ் அங்கஞ்ச சொன்னதில் 1400 வருஷமா குர்ஆனுக்குள்ள இருக்குது. லா யஸ்தன்கிதுஹு மின், உங்களால் அந்த சிலைகளுக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை, ஜூஸை உறிஞ்சிய அந்த கொசுவுடைய ஜூஸை கூட திருப்பி எடுக்க முடியாத சிலைகளை தான் நீங்கள் வணங்குகிறீர்கள். லஅஃபத் தாலிபு வல் மத்லூப், வணங்கிய நீங்களும் வணங்கப்பட்ட சிலையும் பலகீனம் அடைந்து விட்டன. அல்லாஹ் கொசுக்கு உதாரணம் காட்டுறான். சரி, 4வது உதாரணம் அங்கபூத். குர்ஆன்ல அங்கபூத் என்ற ஒரு சூரா இருக்குது. என்ன? செலந்தி வலை, ஸ்பைடர். எல்லாரும் தெரியும், ஸ்பைடர் மேன் எல்லாம் தெரியும் பிள்ளைகளுக்கு. ஆனா ஸ்பைடரை பத்தி சொல்லி கொடுக்கல.
அல்லாஹ் சொல்றான் வ இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத், உலகத்திலே ஆக பலகீனமான வீடு செலந்தி வீடு. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ காஃபிர்களும் செலந்தி வீட்டை போல அல்லாஹ் சொல்லிட்டான். எத்தனாவது? 4வது. 5வது சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு உதாரணம் என்ன? நாங்க உலகத்தை கற்பனை பண்றோம், கற்பனை எல்லாம் போய். உலகத்தை படைச்சவன் சொல்லிட்டார், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் பில் அம்வாலி வல் அவுலாத். உலகம்டா என்ன? 50 வருஷம் 60 வருஷம் ஒரு பேனை பேப்பரையும் கொடுத்தா உலகம்டா எழுதுவீங்க நீங்க. ஆனா படைச்சவன் சொன்னான் என்ன? முதலாவது 5 விடயம் தான் உலகம். நல்லா விலை கொள்ளுங்க. உலகம் என்கிறது 5 விடயம் தான். முதலாவது லைப், விளையாட்டு. 2வது லஹு, வீண். 3வது ஜீனா, கலஸ், கலஸ் காட்டுறது. 4வது தஃபாகுர், பெருமை அடிக்கிறது. பெருமை, நான் யார் தெரியுமா? நான் யார். 5வது தகாசுர், என்னைக்கு சொத்து என்ன, மதிப்பு, என்ன வாட்ச் என்ன, என்ன பேன் என்ன, என்ன உடுப்பு என்ன, எவ்வளவு பிரெயின் மட்டும் தான் நாங்க உடுப்போம். தகாசுர். எனக்கு 10 பிள்ளைகள், எனக்கு 2 வாகனம், எனக்கு 2 வீடு, இந்த 5 தான் துன்யா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன். இந்த துன்யாவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் கைஸின் அஅஜபல் குஃபார நபாது. மழை ஒன்று பெய்யுது. மழை பெஞ்சா என்ன நடக்குது? நல்ல மரம் எல்லாம் முளைக்குது. மரம் முளைச்சத்தை பார்த்து சந்தோஷப்பட்டப்படாது. ஏன்? அந்த மரம் ஒரு நாளைக்கு காய், நெல்லு நல்லா முளைக்குதுன்னு சந்தோஷப்படுறதா? ஒரு நாளைக்கு வைக்கோலா மாறும். துன்யா இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டாதீங்க, அது ஒரு நாளைக்கு அழிய போகுது. உதாரணம் எப்படி அழகா சொல்லிட்டாங்க. 5வது சகோதரர்களே, இப்படித்தான் உதாரணங்கள். குர்ஆனை விளங்கணும் சகோதரர்களே. நேரத்தை ஒதுக்குங்க, முன்னு போவீங்க இன்ஷா அல்லாஹ். சிந்தனை மாறும் கூட.